இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நான் வரகு நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். குக் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கேபேஜ் போட்டிருக்கேன். குடமிளகா, ரெட் கலர், கிரீன் கலர், அப்புறம் ஸ்வீட் கார்ன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதோட நான் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸும் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் பவுடர், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஷேஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான